ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா TNPSC AEல ப்ரீவியஸ் இயர் கேட்ட டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு PCM, ADM, FDM, TDM. கான்செப்ட் சீரிஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டாபிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அது எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா வாசிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கொஸ்டினை நல்லா வாசிங்க. சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? The frequency multiplexing systems. Frequency multiplexing systems if the subcarrier frequency deviations are proportional to the center frequency, the scheme is refers to have dash. First எடுத்தோன்னே நம்ம subcarriersனா என்னன்னு தெரியும். Subcarriersனா நமக்கு என்னன்னு தெரியும். Subcarriers. இன்னொன்று விஷயம் இருக்கு. சப்கேரியருக்கு முன்னாடி இதுக்கு என்னது? கேரியர். ரெண்டு விஷயம் இருக்கு. சப்கேரியர் வேற, கேரியர் வேற. சப்கேரியர்னா என்னன்னா, இப்போ கேரியர்னா என்னது? இப்போ என்கிட்ட ஒரு மெசேஜ் சிக்னல் இருக்கு. என்கிட்ட ஒரு மெசேஜ் சிக்னல் இருக்கு. இந்த மெசேஜ் சிக்னலை என்னால் மாடுலேட் பண்ண முடியாது. பிகாஸ் மெசேஜ் சிக்னல் இஸ் லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். அதனால நான் என்ன பண்றேன்? ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர்ல வச்சு நான் என்ன பண்றேன்? மாடுலேட் பண்றேன். ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல்ல கேரியர்ல வச்சு என்ன பண்றேன்? மாடுலேட் பண்றேன். இதுக்கு பேர் தான் என்னது? எனக்கு மாடுலேஷன். இதுக்கு பேர் என்னது? மாடுலேஷன். ஆனா இங்க சப்கேரியர்னு இருக்கு. சப்கேரியர் மாடுலேஷன் என்னதுன்னா, சப்கேரியர் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் என்னன்னா, ஜஸ்ட் இது used to carry some additional information. Subcarriers some additional. Additionalக்காக யூஸ் பண்றேன். bandwidth which is proportional to the frequency. Carrier frequency, phase deviation and carrier frequency. இந்த क्वेश्चनல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இது வர்க் ஆகுதுன்னா, சிம்பிளா ஒரு கதை மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு அப்பா இருக்கிறார். ஒரு டேட் அவங்க பையனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. ஒரு என்வலப் கவர்ல என்ன பண்றாரு? ஒரு லெட்டர் அனுப்புறாரு. திஸ் இஸ் என்வலப் கவர். இதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. என்வலப் கவருக்குள்ள லெட்டர் இருக்கு. இந்த என்வலப் கவர் தான் உங்களுக்கு என்னது? கேரியர். என்வலப் கவர் தான் உங்களுக்கு என்னது? கேரியர். இந்த லெட்டர் தான் உங்களுக்கு என்னது? சிக்னல். போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா அனுப்புறீங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் என்னது? சேனல். அந்த சேனல் மூலியமா என்ன பண்றீங்க? அவங்க அப்பா என்ன பண்றாரு? பையனுக்கு லெட்டர் அனுப்புறாரு. இந்த பையன் என்ன பண்ணுவான்? என்வலப்பை தூக்கி போட்டுட்டு லெட்டர் எடுத்துப்பான். இப்போ இவங்க அப்பாவுக்கு இன்னொரு பையன் இருக்கிறான். ஒரு டாட்டர் இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க? ஒரு பெரிய என்வலப்ல சின்ன சின்ன என்வலப்ஸ், சின்ன சின்ன லெட்டர்ஸ் ஒவ்வொருக்கும் தனித்தனியா அனுப்புறாங்க. இதுக்கு பேர் தான் சப்கேரியர் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். சப்கேரியர் ஃப்ரீக்வன்சி என்ன பண்றேன்? மாடுலேட் பண்றேன். சப்கேரியர் ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் இப்படிதான் ஒர்க் ஆகும். இது ஃப்ரீக்வன்சி பொறுத்து தான் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஓகே, அந்த கான்செப்சுவல் கொஸ்டின் தான் கேட்கறேன். திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளெக்சிங். இதுல ஃப்ரீக்வன்சி இது என்ன சொல்றாங்கன்னா, இது ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எந்த ஆப்ஷன் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்காது. கன்சிஸ்டன்ட். இது irrelevant. இது ஆட் மேன் அவுட். ஓகே, அடுத்து a variable bandwidth format. இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. this is odd man out. இது ரெண்டு தான். a constant bandwidth format. bandwidth எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கவே இருக்காது. odd man out இதெல்லாம் எழுதிட்டாலே உங்களுக்கு என்னது? ஆன்சர் தான் உங்களுக்கு மிச்சம் வரும். odd man out பார்த்தோன்னே consistent bandwidth format. இந்த மாதிரி வார்த்தையே இல்லை. வேரியபிள் பேண்ட்வித். இது கூட கொஞ்சம் கன்சர்ன். ஆனால் இது கான்ஸ்டன்ட் கிடையவே கிடையாது. இதுவும் நமக்கு வேரியபிள் பேண்ட்வித் ப்ராடக்ட்டும் கிடையாது. இட் இஸ் ப்ரொபோர்ஷனல். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். திஸ் இஸ் ஆஸ்க்ட் இன் TNPSC AE 2018. ஓகே, பிப்ரவரியில கேட்ட எலக்ட்ரிக்கல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which is the digital modulation technique? நான் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? பல்ஸ் மாடுலேஷன் டெக்னிக்ல pulse
பல்ஸ் மாடுலேஷன் டெக்னிக் ரெண்டு விதமா பிரியும் நான் சொன்னேன்னா, பல்ஸ் அனலாக் மாடுலேஷன், பல்ஸ் டிஜிட்டல் மாடுலேஷன் சொன்னேன்னா, பல்ஸ் அனலாக் மாடுலேஷன், பல்ஸ் டிஜிட்டல் மாடுலேஷன். ஏங்க சார் அது பல்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஏன்னா இதுல நான் யூஸ் பண்ற கேரியர் வந்து ரெக்டாங்குலர் பல்சஸ் நான் யூஸ் பண்றேன். ஸோ கேரியர் சிக்னல்ல ரெக்டாங்குலர் பல்சஸ் யூஸ் பண்றேன். அதனால தான் திஸ் இஸ் பல்ஸ் மாடுலேஷன். ஸோ பல்ஸ் அனலாக் மாடுலேஷன் இஸ் கேட்டகரைஸ் இன்டு 3. என்னன்னா, பல்ஸ் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன், பல்ஸ் விட்த் மாடுலேஷன். பல்ஸ் டிஜிட்டல் மாடுலேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பல்ஸ் டிஜிட்டல் மாடுலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்ஸ் கோட் மாடுலேஷன், டிஃபரன்ஷியல் பல்ஸ் கோட் மாடுலேஷன், டெல்டா மாடுலேஷன், அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, விச் இஸ் தி டிஜிட்டல் மாடுலேஷன் டெக்னிக். ஸோ நமக்கு டிஜிட்டல் என்ன தெரியும், பல்ஸ் கோட். ஸோ இந்த ஆப்ஷன்ல எது எது இல்லை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணுங்க. பல்ஸ் ஆம்ப்ளிடியூடா இல்லை, திஸ் இஸ் அனலாக் மாடுலேஷன். பல்ஸ் பொசிஷனா, திஸ் இஸ் ஆல்சோ அனலாக் மாடுலேஷன். பல்ஸ் விட்தா, இது அனலாக் மாடுலேஷன். ஸோ ஆன்சர் இஸ் பல்ஸ் கோட் மாடுலேஷன். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சு. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, an audio signal is to be transmitted digital. Which system is best suited for good fidelity? ஸோ டெர்மினாலஜி என்ன கொடுத்துருக்குறேன், குட் fidelity. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், fidelity-னா என்ன தெரியும். What is mean by fidelity? அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, fidelity-ன்னு என்னன்னா, ஒரு ரிசீவரை வந்து அதோட எபிலிட்டி, இது வந்து எபிலிட்டி ஆஃப் த ரிசீவர், இது வந்து ரிசீவரோட எபிலிட்டி. ஸோ எபிலிட்டி ஆஃப் த ரிசீவர். இப்போ ஒரு ரிசீவர் வந்து இட் கேன் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் ஆல் ஆடியோ ஃப்ரீக்வன்சி அட் த அவுட்புட் ஆஃப் த ரிசீவர். அதுதான் வந்து என்ன சொல்லுவோம், ஃபிடிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எல்லா ஆடியோ ஃப்ரீக்வன்சியும் இதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து குட் ஃபிடிலிட்டி சிஸ்டம். ஸோ நல்ல ஃபிடிலிட்டி. இதை பாயிண்ட் நான் சொல்லிட்டா சிம்பிளா, it is the ability of the receiver எதுக்கு, to reproduce audio frequency. எதுக்குங்க சார் ஆடியோ ஃப்ரீக்வன்சி நான் கொடுக்குறோம், ஏன்னா நான் இன்புட்ல வந்து ஆடியோ ஃப்ரீக்வன்சி, அதாவது லோ ஃப்ரீக்வன்சி மெசேஜ் சிக்னல் தான் ஆடியோ ஃப்ரீக்வன்சி. ஸோ அவுட்புட்ல என்ன பண்ணும், அதை ரீப்ரொடியூஸ் பண்ணும், அதை டிடெக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ டு ரீப்ரொடியூஸ் ஆல் ஆடியோ ஃப்ரீக்வன்சி, ஆல் தி ஆடியோ reproduce all the audio frequency at the output of the receiver, at the output of the receiver. So இதுதான் fidelity அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குட் ஃபிடிலிட்டின்னு எப்படி இருக்கணும், ஸோ அவுட்புட் ஆஃப் த ரிசீவர்ல வந்து எனக்கு என்ன பண்ணணும், எல்லாமே ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாரு. சார் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, ஆடியோ சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் வந்து டிஜிட்டல்ல சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா ஆப்ஷன் டிஜிட்டலா, பிசிஎம் 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 பிசிஎம், ஸோ எல்லாமே டிஜிட்டல். விச் இஸ் த பெஸ்ட் ஷூட்டர் ஃபார் குட் ஃபிடிலிட்டி. ஸோ 8-bit பிசிஎம் சும்மா 8-bit 16-bit அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம்னா இதெல்லாம் ஆட் மேன் அவுட். ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பிசிஎம்னா 8-bit 16-bitல ஒரு ஃபிடிலிட்டியே கிடையாது. அது என்ன ஃபிடிலிட்டி எப்போ சொல்லணும்னா, ஒரு நான் யூனிஃபார்ம் குவான்டைசர், ஒரு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன்ல நம்ம நான் யூனிஃபார்ம் குவான்டைசர்ல என்ன இருக்கும், சில ப்ராப்ளம்ஸ் வரும், அதை நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேண்டிங் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம், எலிமினேட் பண்ணுவோம். ஸோ உள்ள கம்பேண்டிங் இருக்கும். ஸோ கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதுல என்ன ஆகும் உங்களுக்கு, குட் ஃபிடிலிட்டி இதுல கம்ப்ரெஷன் கம்பேண்டிங் இருக்கும். ஸோ கம்பேண்டிங் என்ன பண்ணும் உங்களுக்கு, இம்ப்ரூவ் பண்ணும். எதை இம்ப்ரூவ் பண்ணும், சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. ஸோ பெட்டர் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ தான் நமக்கு என்னது, குட் ஃபிடிலிட்டி சிஸ்டம். கரெக்டுங்களா? ஸோ பெட்டர் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ தான் நமக்கு என்னது, good fidelity. So the answer is option D. This is odd man out. பார்த்தோன்னே எனக்கு தெரியும் இதெல்லாம் ஆன்சராகவே இருக்கா பாருங்க. ஸோ 8-bit 32-bitல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ தெரியலனாலும் உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆப்ஷன் எடுத்துடலாம். ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. என்ன மேட்ச் த ஃபாலோயிங், ஃபர்ஸ்ட் ஏ வந்து டிடெக்ஷன் ஆஃப் பீரியாடிக் சிக்னல் இன் நாய்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆஃப்
This is band limited signal. This is band limited signal from its uniformly sampled values. Next, finer quantization of signals. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெல்டா மாடுலேஷன். ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும், டெல்டா மாடுலேஷன்ல என்னென்ன வரும், ஸ்லோப் ஓவர்லோட் டிஸ்டார்ஷன் எதுக்கு வரும், டெல்டா மாடுலேஷனுக்கு வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ டிக்கு வந்து என்னது நமக்கு பார்த்தனே தெரியும், ஸ்லோப் ஓவர்லோட் டிஸ்டார்ஷன் டெல்டா மாடுலேஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ல பாருங்க டிக்கு 2 எதுக்கு இருக்குன்னா இதுக்கு ஒண்ணுக்கு தான் இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். பார்த்தோன்னே ஆன்சர் கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ இதுக்கு அடுத்து அடுத்த இதுக்கு போகலாம். ஸோ இது ஆன்சர். அடுத்ததுக்கு போனீங்கன்னா நைக்வஸ்ட் ரேட். ஸோ நைக்வஸ்ட் ரேட் எப்பவுமே நமக்கு என்ன தெரியும், fs is greater than or equal to 2fm. ஸோ அது என்னது, ஒரு பேண்ட் லிமிடெட் சிக்னலை வந்து என்ன பண்ணுது, ஒரு சாம்பிள்டு சிக்னலா நமக்கு என்ன பண்றாங்க, மாத்துறாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு நைக்வஸ்ட் ரேட். ஸோ கண்டினியூஸ் டைம் டு டிஸ்கிரீட் டைம். ஓகே. ஸோ பி வந்து எனக்கு 3. நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இது ரெண்டு வந்து தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ குவான்டைசேஷன் எதுக்காக யூஸ் பண்றோம், ரவுண்ட் ஆஃப். ஸோ ரவுண்ட் ஆஃப்காக யூஸ் பண்றோம் குவான்டைசேஷன். ஓகே, ரவுண்ட் ஆஃப்காக பண்றோம். அட் த சேம் டைம் டு இன்க்ரீஸ் த பேண்ட்வித்காகவும் நம்ம குவான்டைசேஷன் யூஸ் பண்றோம். ஸோ ஃபைன் குவான்டைசேஷன் ஃபார் டு இன்க்ரீஸ் த பேண்ட்வித். ஸோ மிச்சம் என்ன இருக்கு, டிடெக்ஷன் ஆஃப் பீரியாடிக் சிக்னல் இன் நாய்ஸ், கிராஸ் காரிலேஷன் டெக்னிக். கிராஸ் காரிலேஷன். ஓகே, திஸ் இஸ் fourth. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு எது தெரியுதோ அதை நீங்க பிளாட் பண்ணிடுங்க. எது ஆன்சர் தெரியுதோ பிளாட் பண்ணீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டெல்டா மாடுலேஷன் பத்தி மட்டும் தான் தெரியும்னா எனக்கு என்ன தெரியும், ஸ்லோப் ஓவர்லோட் எரர். இன்னொன்று என்ன எரர் வரும், கிரானுலார் எரர் ஆர் கிரானுலார் நாய்ஸ். இது வந்து டெல்டா மாடுலேஷன்ல வரும். ஓகே, ஸோ அதை ஒன்றை வச்சு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் கொஸ்டின். திஸ் இஸ் ஆஸ்க்ட் இன் TNPSC AE May 2018. ஸோ ட்ரிபிள் பேப்பர். ஓகே, எலக்ட்ரிக்கல் பேப்பர். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். என்ன டெல்டா மாடுலேஷன் என்னென்ன எரர் வரும், ஸ்லோப் ஓவர்லோட் எரர் ஆர் கிரானுலார் எரர் ஆர் கிரானுலார் நாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரானுலார் நாய்ஸ். ஸோ அதாவது அடுத்த கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. அதே கொஸ்டின் பேப்பர்ல இதே சேம் கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் வந்து என்னென்ன டிராபேக், டெல்டா மாடுலேஷன்ல எனக்கு என்னென்ன எரர் வரும், எனக்கு del by ts which is del by ts வந்து which is less than the slope change. இதனால எனக்கு என்ன occur ஆகுது, slope overload distortion or slope overload noise. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஸ்டெப் சைஸை வந்து நம்ம என்ன பண்றோம், இன்க்ரீஸ் பண்றோம். ஸ்டெப் சைஸ் என்ன பண்றோம், இன்க்ரீஸ் பண்றோம். ஸ்டெப் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்டெப் சைஸ் வந்து டெல் தான் எனக்கு ஸ்டெப் சைஸ். டெல் இஸ் தி ஸ்டெப் சைஸ். இப்போ ஸ்டெப் சைஸ் எனக்கு இன்க்ரீஸ் பண்ண ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகும், கிரானுலார் நாய்ஸ் ஆர் ஐடியல் நாய்ஸ். கிரானுலார் நாய்ஸ் ஆர் ஐடியல் நாய்ஸ் வந்து மாடுலேஷன் சிக்னல் மேல இன்ட்ரோடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க டெல்டா மாடுலேஷன்ல என்னென்ன டிராபேக் இருக்கு, ஸ்லோப் ஓவர்லோட் இருக்கு, செரேஷன் நாய்ஸ் அப்படின்னு ஒன்று இல்லை, குவான்டைசேஷன் நாய்ஸ் இல்லை, கிரானுலார் நாய்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ in a PCM system 5-bit encoder is used. So n வந்து பாத்தீங்கன்னா 5 bit. Suppose each represents 1 volt. Each represents 1 volt ன்னு என்ன அர்த்தம்னா step size. Step size is 1 volt. So நமக்கு என்ன தெரியும், step size equal to Vmax minus V minimum divided by quantization level. So quantization level என்னது, Vmax minus V minimum divided by 2 power n. இப்போ என்னென்ன கொடுத்துட்டாங்க நமக்கு, ஸ்டெப் சைஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்டெப் சைஸ் இஸ் 1.
ஸோ Vmax மைனஸ் V minimum எனக்கு தெரியாது. Vmax மைனஸ் V minimum. ஸோ அதுதான் அவங்க கேட்குறாங்க. இப்போ குவான்டைசேஷன் லெவல் எனக்கு என்ன தெரியும்? 2 power n வந்து 5. என்ன வரும்? Vmax மைனஸ் V minimum by 30. என்னதுங்க? ஸோ இப்போ 1 equal to ஸோ தட் எக்ஸ் எனக்கு தெரியாது. இங்கே 32. ஸோ அப்போ எக்ஸ் என்னங்க? 32. எக்ஸ் என்னதுங்க? 32. ஸோ Vmax மைனஸ் V minimum பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்? 32 வரும். கரெக்டா? Vmax மைனஸ் V minimum பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும்? 32 வரணும். ஸோ எது 32 வருது? Vmax வந்து என்னது? 32. V minimum 0. இது 32 வருது. ஸோ இங்கே பாருங்க, Vmax 31, V minimum 0. இந்த 31. Vmax 31, V minimum 31. சரி 1. ஸோ இது மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? Vmax மைனஸ் V minimum என்ன வரும்? 30. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32 minus 1 என்ன வரும்? 31. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. திஸ் இஸ் தி ரேஞ்ச் ஆஃப் என்கோட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின். ஸோ இதை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஸோ ப்ராக்டிக்கலா T1 மல்டிப்ளெக்சிங்ல நமக்கு நம்பர் ஆஃப் சேனல்ஸ் என்னது? 24 சேனல்ஸ். கரெக்டுங்களா? நமக்கு நம்பர் ஆஃப் சேனல்ஸ் என்ன இருக்கும்? 24 சேனல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இந்த கால்குலேஷன் போடலாம். என்ன கால்குலேஷன்ஸு? நம்பர் ஆஃப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 24 வாய்ஸ் சேனல்ஸ் மல்டிப்ளெக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சின்க்ரோனைசேஷனுக்கு உங்களுக்கு எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் வந்து 1 பிட் தான். 1 பிட். ஸோ n பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பிட். ஸோ இதோட பிட் ரேட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பிட் ரேட் ஈக்குவல் டு 1/ts. ஸோ பிட் ரேட் ஃபார் TDM, திஸ் இஸ் டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், nm plus a. ஸோ இதோட சாம்பிளிங் ரேட் என்ன? சாம்பிளிங் ரேட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் கண்டிஷன், இது ஜென்ரல். இது வந்து ப்ராக்டிக்கல் டெலிஃபோன் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மல்டிப்ளெக்சிங், டெலிஃபோன் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் T1. ஸோ டீனா வந்து டெலிஃபோன், 1 வந்து தட் இஸ் 1 லெவல். ஓகே, ஸோ இது வந்து 8 kHz யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 8 kHz இன்ட்டு n வந்து என்னது? 8 into 24 plus 1. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.544 megabits per second. திஸ் இஸ் பிட் ரேட். ஸோ இது வந்து ஜென்ரல் டெலிஃபோன் சிஸ்டத்தோட ப்ராக்டிக்கல் கண்டிஷன். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் சிஸ்டத்தை வச்சு நிறைய கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்? இன் டிஜிட்டல் மல்டிப்ளெக்ஸில் T1 கேரியர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ T1 கேரியர் சிஸ்டம் என்னது? T1 மல்டிப்ளெக்சிங். ஸோ T1 மல்டிப்ளெக்சிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் எத்தனை வாய்ஸ் சிக்னல்ஸ்னு கேட்குறாங்க. சிம்பிளாக பார்த்தோன்னே நமக்கு தெரியும் வாய்ஸ் சிக்னல்ஸ் எவ்வளோ? 24 வாய்ஸ் சிக்னல்ஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, இதில் வாய்ஸ் சிக்னல்ஸ் கேட்பாங்க, பிட்ஸ் கேட்பாங்க, சாம்பிளிங் ரேட் கேட்பாங்க, அல்லது ஆர்பி பிட் ரேட் கேட்பாங்க. ஸோ இது வேணால் கேட்கலாம். அடுத்து 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, in PCM system if the transmission path is very long, transmission path வந்து நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, அப்போ நாம என்ன பண்ணுவோம்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் வந்து அதோட பிளாக் டயக்ராம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வெரி லாங்கா இருந்தா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிசிஎம் வேவ் எதுல நம்ம பண்ணுவோம்? இங்க பாருங்க, சிம்பிளா இதோட பிளாக் டயக்ராம். ஸோ பிசிஎம் ஓட பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசிஎம் இஸ் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறது, டிஜிட்டல் கம்யூனிகேஷன் டெக்னிக். ஸோ எல்லா டிஜிட்டல் கம்யூனிகேஷன் டெக்னிக்லையும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பிளர் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளர், பிகாஸ் சாம்பிளர் விச் கன்வெர்ட்ஸ் அனலாக் சிக்னல் இன்டு டிஜிட்டல் சிக்னல். ஸோ கண்டினியூஸ் அனலாக் சிக்னல் இன்டு ஒரு கண்டினியூஸ் அனலாக் சிக்னல் என்ன பண்ணும்? சம் டிஜிட்டல் சிக்னலாக என்ன பண்ணும்? மாற்றும். ஓகே, சம் டிஜிட்டல் சிக்னலாக மாற்றும். ஸோ அடுத்து சாம்பிளர்லேருந்து என்ன பண்ணுவாங்க? குவான்டைசருக்கு அனுப்புவாங்க. சாம்பிளர்லேருந்து எங்கே அனுப்புவாங்க? குவான்டைசர். குவான்டைசர் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் வந்து அது என்ன பண்ணும்? இதில் வேல்யூஸ் வந்து என்ன இருக்கும்? ஜஸ்ட்
6.8, அது வந்து 4.3 அப்படி இருந்துச்சுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணும். குவான்டைசேஷன் லெவல்ஸ்ல வச்சு என்ன பண்ணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணும். 6.8 7 ஆகும், 4.3 4 சம் 3 சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கோடர். ஸோ என்கோடர் இஸ் பேசிக்லி A to D converter. So which converts the sample signal into a binary data. Okay, encoder. So encoder may be a n bit encoder. So அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸோ இது என்ன பண்ணும், ஸோ லாங் டிரான்ஸ்மிஷனுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு செக்ஷன் யூஸ் பண்ணணும். என்னன்னா அதை தான் கேட்குறாங்க. என்னது, ரீஜெனரேட்டிவ் ரிப்பீட்டர். ரீஜெனரேட்டிவ் ரிப்பீட்டர். ஸோ இந்த ரீஜெனரேட்டிவ் ரிப்பீட்டர் எதுக்காக சார் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ லாங் டிரான்ஸ்மிஷன் லைனில் நான் வந்து பிசிஎம்ல என்ன பண்ணுறேன், ட்ராவல் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, என்னோட சிக்னல் வந்து இப்படி இருக்குது. அதாவது என்கோட் பண்ணி எனக்கு வர்றப்போ இந்த இடத்துல இது வந்து A to D கன்வெர்ட்டர். ஸோ சிக்னல் வந்து என்ன பண்ணுது, சாம்பிள்ஸ் வந்து பைனரி சிக்னல்ஸாக மாற்றிடுச்சு. மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, சம் நாய்ஸ் வந்து என்ன இருக்கு, எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு. ஸோ ரீஜெனரேட்டிவ் ரிப்பீட்டர் மூலிமா எனக்கு வெளியே கொண்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட் அ கிளீன் சிக்னல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகும், சம் சேனல் மூலிமா அடுத்த ரீஜெனரேட்டிவ் ரிப்பீட்டர்ல இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா regenerative circuit. RC na resistor capacitor illa, this RC is regenerative circuit. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், டீகோட் பண்றோம் சிக்னலை. என்ன பண்றோம், டீகோட் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர்ல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் மெசேஜ் சிக்னல். ஓகே, ஸோ அவுட்புட்ல என்ன பண்றோம், ஸோ ஒரிஜினல் மெசேஜ் சிக்னல், இதுதான் நம்மளோட மெசேஜ் சிக்னல். ஸோ லோ பாஸ் ஃபில்டர்ல என்ன பண்றோம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, இது வந்து பிசிஎம் சிஸ்டத்தோட பிளாக் டயக்ராம். பிசிஎம்மோட பிளாக் டயக்ராம். ஸோ பிசிஎம் சிஸ்டத்தில் என்ன பண்றோம், சிம்பிளா இன் பிசிஎம் சிஸ்டம் இஃப் த டிரான்ஸ்மிஷன் பாத் இஸ் வெரி லாங், த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிசிஎம் வேவ் இஸ் டன் பை யார் பண்றாங்க, ஆட் மேன் அவுட் பண்ணுங்க. எது ஆப்ஷன் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணுங்க. இது ஆப்ஷன் இல்லையா, இன்க்ரீசிங் பல்ஸ் விட்த். ஸோ டன் பை சம் ஃபெலோ, யாரோ ஒருத்தரால தான் பண்ண முடியும். ஸோ இன்க்ரீசிங் பல்ஸ் வித் இது ஆன்சரா இருக்குமா, சான்ஸ் இல்லை. இன்க்ரீசிங் பல்ஸ் ஆம்பிளிடியூட் ஆன்சர் இல்லை. இன்க்ரீசிங் பல்ஸ் இது ஆன்சர் இல்லை. பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிச்சோ, திஸ் இஸ் ரீஜெனரேட்டிவ் ரிப்பீட்டர் ஸ்டேஷன் ஆர் ரிப்பீட்டர் ஸ்டேஷன். சில இடத்துல சொல்லுவாங்க ரிப்பீட்டர்ஸ் ஆர் ரிப்பீட்டர் ஸ்டேஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பல்ஸ் வேவ். அடுத்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, திஸ் இஸ் 9th கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, பல்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்ஹெரண்ட்லி ஹைலி இம்யூன் சிஸ்டம். ஸோ எது வந்து ஹைலி இம்யூன் சிஸ்டம், சிம்பிளா பார்த்த உடனே சொல்லிடலாம். So analog communication is not highly immune system. So digital communication PCM is the highly immune system. So இது வந்து high immune, PCM வந்து high immune system because it is better to fight against the noise. It is better to fight against the noise. And also it is the digital system, digital communication. Okay, digital system. Okay. சிம்பிள் கொஸ்டினா. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, which one of the following communication is the digital? ஸோ எப்பதான் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ பார்த்த உடனே சொல்லிடலாம். ஸோ ரெண்டு பெஸ்ட் வந்து ரெண்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுல ரெண்டு இருக்கு. ஸோ மாடுலேஷன்ல வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. ஒன்று கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன். இந்த கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன்ல தான் நம்ம கேரியரா என்ன யூஸ் பண்றோம், சைனசாய்டல் சிக்னல் யூஸ் பண்றோம்.
ஸோ இது வந்து பல்ஸ் மாடுலேஷன். பல்ஸ் மாடுலேஷன்ல தான் நம்ம என்ன பண்றோம், கேரியரை ரெக்டாங்குலர் சிக்னலா யூஸ் பண்றோம். திஸ் இஸ் பல்ஸ் அனலாக், இது பல்ஸ் டிஜிட்டல். ஸோ கண்டினியூஸ் வேவ் வந்து ஃபுல்லி அனலாக் சிக்னல். ஸோ இது வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், திஸ் இஸ் ஆங்கிள் மாடுலேஷன். இங்க ஆங்கிள் மாடுலேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். என்னன்னா ஃப்ரீக்வன்சியை மாடுலேட் பண்றது அல்லது ஃபேஸ் மாடுலேட் பண்றது. ஸோ பல்ஸ் அனலாக் மாடுலேஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணா பிரியும். என்னென்ன, பல்ஸ் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் முன்னாடி பார்த்தோம், பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன், பல்ஸ் விட்த் மாடுலேஷன். ஸோ பல்ஸ் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சொன்னோம். என்னென்ன சொன்னோம், பல்ஸ் கோட் மாடுலேஷன், டிஃபரன்ஷியல் பல்ஸ் கோட் மாடுலேஷன், டிபிசிஎம். திஸ் இஸ் டிபிசிஎம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்டா மாடுலேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க, which one of the following communication system is the digital? ஸோ டிஜிட்டல் எதுங்க, ஸோ இது மட்டும் தான் டிஜிட்டல், மற்றதெல்லாம் அனலாக். ஸோ பாருங்க ஆப்ஷன்ல எது எது இல்லை, ஃபர்ஸ்ட் எது எது இல்லைன்னா எலிமினேட் பண்ணுங்க. ஏஎம் இல்லை, எஃப்எம் இல்லை, பிஏஎம் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் டெல்டா மாடுலேஷன் டெக்னிக் இஸ் த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்பேண்டிங். ஸோ கம்பேண்டிங் எதுக்காக யூஸ் பண்றோம், கம்பேண்டிங் இஸ் யூஸ்ட் இன் பிசிஎம். எதுக்காக யூஸ் பண்றோம், ஸோ பிசிஎம் பிளஸ் நான் யூனிஃபார்ம் குவான்டைசர். திஸ் இஸ் தி பிராக்டிகல் சிஸ்டம். ஸோ இந்த நான் யூனிஃபார்ம் குவான்டைசர்ல சில எரர்ஸ் வரும், அந்த எரர் ரெக்டிஃபை பண்றதுக்காக என்ன பண்றோம், கம்பேண்டிங் யூஸ் பண்றோம். ஸோ கம்பேண்டிங் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் compressor plus expander, compressor plus expander. Okay, so compressing the high amplitude signal, expanding the compressing the high amplitude signal, expanding the lower amplitude signal. Simple companding expansion. So இது எதுக்காக companding நம்ம போறோம்னா to improve the companding எதுக்காக போறோம், to improve signal to noise ratio. ஸோ நான் யூனிஃபார்ம் குவான்டைசேஷன் ப்ராக்டிகல் கன்சிடரேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில எரர்ஸ் வந்து அக்கர் ஆகும். என்னாகும், எரர்ஸ் வந்து அக்கர் ஆகும். இந்த எரர்ஸ் எலிமினேட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், எரர்ஸ் எலிமினேட் பண்றதுக்காக தான் நம்ம கம்பேண்டிங் செக்ஷனை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஸோ கம்பேண்டிங் என்ன பண்ணும், ஸோ கம்ப்ரஸர் பிளஸ் எக்ஸ்பேண்டர் எப்படி கனெக்ட் ஆகும்னா, ஸோ கம்ப்ரஸர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் குவான்டைசர், ஒரு யூனிஃபார்ம் குவான்டைசர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பேண்டர். சிம்பிளா எதுக்குங்க சார் யூஸ் பண்றோம், சிம்பிளா பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணும். என்ன கம்ப்ரஸ் பண்ணும், ஹை கெயின், அதாவது வீக் சிக்னலோட ஹையர், அது வந்து என்ன கொடுக்கும்னா வீக் சிக்னலுக்கு ஹையர் கெயின் கொடுக்கும், ஸ்ட்ராங் சிக்னலுக்கு லோவர் கெயின் பண்ணும். ஓகே, எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் எது, எக்ஸ்பேண்டர். கம்ப்ரஸர் என்ன பண்ணும், வீக் சிக்னலுக்கு அதிக கெயின் கொடுக்கும், ஸ்ட்ராங் சிக்னலுக்கு லோவர் கெயின் கொடுக்கும். எக்ஸ்பேண்டர் என்ன பண்ணும், வீக் சிக்னலுக்கு லோவர் கெயின் கொடுக்கும், லோவர் சிக்னல் அதாவது ஸ்ட்ராங் சிக்னலுக்கு ஹையர் கெயின் கொடுக்கும். ஸோ சிம்பிளா எதுக்காக இது யூஸ் பண்றோம்னா டு இம்ப்ரூவ் த சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. ஸோ பார்த்தோன்னே தெரியும் கம்பேண்டிங் இஸ் யூஸ்ட் இன் பிசிஎம். யூனிஃபார்ம் எஸ்என்ஆர்னு ஒன்று இல்லவே கிடையாது. ஸோ எஸ்என்ஆர் வந்து நமக்கு இம்ப்ரூவைஸ் தான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் நாட் த ஆப்ஷன். ரெடியூஸ் த பவர், இது ஆப்ஷன்ல இல்லை. நோ 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 நோ. ஸோ ரெடியூஸ் த பேண்ட்வித்தா, நோ. ஏன், ஃபார் ரெடியூஸ் த பேண்ட்வித்னா என்னது, ஸோ பிசிஎம்மோட பேண்ட்வித் இஸ் ஈக்குவல் டு த பிட் ரேட். ஸோ பிசிஎம்மோட பிட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் டெல்டா மாடுலேஷன் டெக்னிக். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, கம்பேண்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது எதுக்கு, டெல்டா மாடுலேஷன் டெக்னிக்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேண்ட்வித்தை ரெடியூஸ் பண்ணுவோம், டெல்டா மாடுலேஷன். ஆனால் ஆன்சர் அது இல்லை, அவங்க கேட்டிருக்கிறது கம்பேண்டிங். ஸோ கம்பேண்டிங் இஸ் டு இம்ப்ரூவ் த எஸ்என்ஆர். திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா
Next, 12th question. So granular noise. So granular noise நமக்கு எப்ப அக்கர் ஆகும்? சிம்பிளா எப்ப அக்கர் ஆகும்? ஸ்லோப் ஓவர்லோட் டிஸ்டார்ஷன்ல இருந்து எலிமினேட் பண்றதுக்காக ஸ்டெப் சைஸ் வந்து என்ன பண்றோம்? இன்க்ரீஸ் பண்றோம். என்னது? For the rate of change of slope மெசேஜ் சிக்னல் இருந்து நம்ம என்ன பண்றோம்? இது பண்றதுக்காக ஸ்டெப் சைஸ் வந்து என்ன பண்றோம்? இன்க்ரீஸ் பண்றோம். ஸ்டெப் சைஸ் என்ன பண்றேன்? இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ ஸ்டெப் சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால எனக்கு என்ன ஆகுது? கிரானுலார் நாய்ஸ் வருது. கிரானுலார் நாய்ஸ் ஆர் ஐடியல் நாய்ஸ் வருது. ஸோ இப்போ நான் ஸ்டெப் சைஸ் டிக்ரீஸ் பண்ண எனக்கு கிரானுலார் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகுமா? ஓகே, இப்போ அதை தான் கேட்குறேன். The granular noise can be reduced by dash. So step size increase ஆனா எனக்கு granular noise வந்து எனக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். அவங்க எப்போ ரெடியூஸ் பண்றது, எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு கேட்குறாங்க. They were asking how to reduce. So step size ரெடியூஸ் பண்ணாதான் நமக்கு ரெடியூஸ் ஆகும். This is the answer. So இது பண்ண என்ன ஆகும்? இந்த ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சர்? granular noise இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் கேட்டா இன்க்ரீஸ் த ஸ்டெப் சைஸ் பண்ண என்ன ஆகும்? ஓகே, ஸோ இது வந்து ஆட் மேன் அவுட். இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ ஆம்ப்ளிடியூடுக்கும் நாய்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எது டிஜிட்டல், எது அனலாக்? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னது. ஸோ டிஜிட்டல் நேச்சர், எது டிஜிட்டல், இது வந்து அனலாக். ஸோ இது வந்து அனலாக், இது அனலாக். ஸோ இது மூணுமே என்னது? பல்ஸ் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ஸோ பல்ஸ் analog pulse analog modulation. So இது வந்து பாத்தீங்கன்னா pulse digital modulation. So அடிக்கடி இந்த क्वेश्चन கேக்குறேன். So digital எது வந்து PCM. Okay, PCM is the right answer. PCM is the right answer. Answer is so அடுத்த question, 14th question. So PIM signal can be detected by dash. So இப்போ சாம்பிள்டு சிக்னலை நம்ம எப்படி நம்ம வந்து டிடெக்ட் பண்ணலாம்? ஒரு சாம்பிள்டு சிக்னலை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ சாம்பிள்டு சிக்னலை நான் என்ன பண்றேன்? ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம எப்பவுமே எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம்னா, ஏன்னா வந்து என்னோட சாம்பிள்டு சிக்னல் என்னது? It is the message signal, அதாவது modulated signal. Modulated signal. So modulated signal என்னது? Message signal plus carrier signal. So message signal is low frequency, carrier signal is high frequency. So இந்த செயின்ல நீங்க பாத்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நீங்க திருப்பி எடுக்கணும், டிடெக்ட் பண்றோம். டிடெக்ஷன்னால ஒண்ணுதான், ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னால ஒண்ணுதான், ரெக்கவர்னால ஒண்ணுதான். So recover or reconstruct. So everything is same. So reconstruct பண்றதுக்கு என்ன பண்ணோம்? எனக்கு மெசேஜ் சிக்னல்ல மட்டும் எடுக்கணும். அப்ப என்ன ஆகும்? It is the combination of low frequency and high frequency. எனக்கு low frequency மட்டும் தான் தேவை. High frequency is a carrier. அதை எலிமினேட் பண்ணிரும். அப்ப நான் என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணலாம்? low frequency மட்டும் அலோவ் பண்ணா என்ன ஃபில்டர்? low pass filter. So low pass filter will allow the significant low frequency. So answer is low pass filter. So PIM வந்து answer is low pass filter. Next, 15th question. வந்து பாத்தீங்கன்னா 15th question. So இங்க sampling நீங்க பண்ணும்போது so PIM சிக்னலை வந்து என்ன பண்றீங்க? sampling பண்றீங்க. இப்ப sampling பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சம் இடத்துல வந்து உங்களுக்கு flat top sampling நீங்க இன்ட்ரோ듀ஸ் பண்றீங்க. என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்றீங்களா? flat top sampling. flat top samplingல என்ன ஆகுதுன்னா, நீங்க லோ பாஸ் ஃபில்டர் வச்சு ரெக்கவர் பண்றீங்க. ஸோ இதோட கண்டினியூஷன் தான், கிட்டத்தட்ட இதோட கண்டினியூஷன் தான். பிஐஎம்ல என்ன பண்றீங்க? ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சு. இது லோ பாஸ் ஃபில்டர் வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஒரிஜினல் சிக்னலை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க? ஒரிஜினல் சிக்னல் என்ன பண்ணிட்டீங்க? ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஓகே சார், ஒரிஜினல் சிக்னல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆனால் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அது 0 to
the maximum frequency signal வந்து என்ன பண்ணணும் அட்டென்யூட் பண்ணிரும் சில டைம்ல என்ன பண்ணிரும்னா 0 to FM that the range of 0 hertz to the maximum frequency of the message signal வரைக்கும் என்ன பண்ணிரும் high frequency some components உண்டு high frequency components some high frequency components வந்து என்ன பண்ணிரும் அட்டென்யூட் பண்ணிரும் அட்டென்யூட் பண்றனால என்ன ஆகுது some distortion occur ஆகுது அந்த டிஸ்டார்ஷனுக்கு பேர் என்னன்னா aperture effect so அந்த டிஸ்டார்ஷனுக்கு பேர் என்னன்னா aperture effect distortion இந்த டிஸ்டார்ஷன் பேர் என்னங்க aperture effect distortion so அவங்க என்ன கேக்குறாங்க flat top sampling leads to aliasing இல்ல it is not aliasing ஒரு எஃபெக்ட் ஆகும் சாம்பிளிங்ல அது இல்ல சோ எது ஆப்ஷன் எதுக்கு ஆட் மேன் அவுட் எது வந்து ஆப்ஷன்ல இருக்காது கண்டிப்பா இது ரெண்டுமே இல்ல சோ this is not option இது ஆன்சர் இல்ல this is odd man out இது வந்து சம்பந்தமே இல்ல C and D is not so answer is option A aperture effect distortion or aperture effect okay அடுத்த क्वेश्चन in PCM system the maximum audio frequency audio input என்ன கொடுத்திருக்காங்க F max 6 kilohertz 6 kilohertz என்ன கேக்குறாங்க the maximum sampling rate fs maximum fs maximum is twice the time of maximum input அப்ப ஆன்சர் என்ன 2 into 6 kilohertz the answer is 12 kilohertz so fs maximum வந்து என்னது 12 kilohertz so answer is option C okay next question already பார்த்தாச்சு so T1 சிஸ்டத்தோட already பார்த்தாச்சு என்ன பார்த்தோம் so T1 சிஸ்டத்துக்கு number of signals வந்து என்னது 24 so bits வந்து additional bit வந்து synchronization bit வந்து A வந்து 1 number of bits வந்து 8 bit so number of bits வந்து 8 bit அப்புறம் sampling rate என்ன sampling rate யூஸ் பண்றாங்க this is standard practical 8 kilohertz so இத வந்து நீங்க என்ன பண்ணலாம் bit rateல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் fs into nm plus e so fs வந்து என்னது 8 kilohertz n வந்து என்னது 8 into m வந்து என்னது 24 plus 1 பாத்தீங்கன்னா என்ன வரும் 1.544 megabits per second so இது ஆல்ரெடி அங்கேயே நான் சால்வ் பண்ண முடியும் T1 carrier system னு கேட்போம் so answer is option B okay next question பாத்தீங்கன்னா which one is incorrect எது கரெக்ட் னு பாருங்க டெல்டா மாடுலேஷன்ல வந்து எனக்கு 1 bit DPCM delta modulation is n equal to 1 bit system okay இது correct delta modulation is transmit the derivative of m of t yes delta modulation is transmit the derivative of m of t this is slope of the message signal yes this is also correct so delta modulation uses the first order predictive with nothing but time delay yes transmitter side la delay யூஸ் பண்ணுவாங்க two successive என்ன பண்றாங்க samples வந்து difference பண்றாங்க two successive samples வந்து என்ன பண்றாங்க the difference between two successive samples வந்து inputல அப்ளை பண்றாங்க with எப்படி two successive samples by introducing the delay okay இதுவும் கரெக்ட் அவங்க என்ன கேக்குறாங்க இன்கரெக்ட் எதுன்னு கேக்குறாங்க அப்போ மூணு ஆப்ஷனும் கரெக்ட் அப்போ ஆன்சர் என்னவா இருக்கணும் இதா தான் இருக்கும் சோ இதுதான் எனக்கு என்னவா இருக்கணும் ஆன்சர் ஆகும் சோ this is maybe correct this is the answer so அப்ப இங்க என்ன சொல்றாங்க delta modulation is unsuitable for television signal no it is suitable for television signal okay நீங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட்னால answer is option D it is suitable for television signal okay next 19th question பாத்தீங்கன்னா
PCM இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இது வந்து ஸ்டாண்டர்ட் சிக்னல். எனக்கு நார்மல் ஸ்பீச் சிக்னல் என்னது? நார்மல் ஸ்பீச் சிக்னல் ரேஞ்ச் என்னது? நார்மல் ஸ்பீச் சிக்னல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 300 Hz to 3100 Hz. So இது in kilohertzல எப்படி எழுதிங்க? 0.3 kilohertz to 0.3 kilohertz to என்ன வரும்? 3.1 kilohertz. So அதோட bandwidth பாத்தீங்கன்னா எப்படி வரும்? FH minus FL. Higher frequency minus lower frequency. 3.1 minus 0.3. என்ன வருங்க? This is 2.8 kilohertz. அதாவது என்ன வரும்னா so into kilohertz 8 kilohertz. So approximately 4 kilohertz. So PCM சிஸ்டத்துல நான் யூஸ் பண்ணா அதோட bandwidth என்னவா இருக்கும்? This is channel bandwidth கேக்குறேன். சிக்னல் bandwidth வந்து என்னது? எனக்கு 4 kilohertz. எப்பவுமே சேனல் bandwidth வந்து சிக்னல் bandwidth விட ரொம்ப அதிகமா இருக்கும். சிக்னல் bandwidth தான் எனக்கு என்னது? 4 kilohertz. சிக்னல் bandwidth கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 4 kilohertz. So channel bandwidth கேக்குறாங்க. So இதுல எது highest? That is the answer. 64 kilohertz தான் யூஸ் பண்றாங்க. ஓகே. So இது பாசிபிளே கிடையாது. இதுவும் பாசிபிள் கிடையாது. இதுவும் பாசிபிள் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன பக்கத்துல 4 kilohertz ஓட just double தான். 4 kilohertz ஓட double கூட இல்ல. Just 8 kilohertz தான். 64 okay. 64 is 4 ஓட 3 times பெருசு. Okay. 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 Next question. 20th question. Simple. என்ன கேக்குறாங்க? Comparison of FDM and TDM கேக்குறாங்க. So இதுல எது கரெக்ட்? நமக்கு தெரியும் TDM வந்து ஒரு கிரேட்டர் நாய்ஸ் இம்யூனிட்டி. ஓகே. requires lower bandwidth than TDM. So இது கிடையாது. இது தப்பு actually. FDM is greater noise immunity கிடையாது. This is wrong. இது wrong. Okay. இது wrong. So greater noise immunity இங்க ஒன்னு இருக்கு. So இது okay. So இதுல எது கரெக்ட்னு பாருங்க. Okay. So channel synchronization எதுக்கு தேவைன்னா கண்டிப்பா FDM க்கு தேவை. கண்டிப்பா FDM க்கு தேவை. So it requires low bandwidth தான். இதுவும் ஓகே தான். ஆனா this is necessary. So சில பேர் சொல்லுவாங்க சார் FDM lower bandwidth, TDM வந்து very high bandwidth. Yes, correct. ஆனா எது necessity இது ரெண்டுத்துல? synchronization இல்லாம உங்களுக்கு என்னது மல்டிப்ளெக்சிங்கே நடக்காது. So answer is option C. Answer is option C. Okay. Next. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் சிக்னல். இது வந்து ஸ்டாண்டர்ட். சோ frequency division multiplexing telemetryல வந்து என்ன சிக்னல் யூஸ் பண்றாங்க ஜஸ்ட் கேக்குறேன். ஜஸ்ட் வந்து this is memory based question. memory based questionனா இது வந்து ஸ்டாண்டர்ட் இது வந்து நம்ம மெமரி பண்ணிக்கணும். சோ telemetry signal, city set band signal அப்படினு கேட்பாங்க. சோ telemetryக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 230 MHz. இது carrier frequency FC வந்து 230 MHz with a bandwidth of 320 kHz plus or minus 320 kHz. So answer is option A. Okay, this is standard signal. Okay, standard. அடுத்து பாத்தீங்கன்னா frequency division multi இதுவும் ஸ்டாண்டர்ட். ஏன்னா subcarrier signal வந்து subcarrier signal. So modulated subcarrier signal. FDM ல modulated subcarrier signal வந்து upper sideband transition. ஏன்னா எனக்கு என்ன தெரியும் FDM டெக்னிக்ல வந்து என்ன மாடுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியர் டெக்னிக் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்டு கேரியரோட ஃப்ரீக்வன்சி இது பாத்தீங்கன்னா ஒரு கேரியர் ஒரு
இப்படி இருக்கலாம், ஆர் ஒரே ஒரு சைட் பேண்ட், சிங்கிள் சைடு. ஒரு லோவர் சைட் பேண்ட் இருக்கலாம், ஒரு அப்பர் சைட் பேண்ட் இருக்கலாம். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அப்பர் சைட் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து கேட்குறேன். ஒரு அப்பர் சைட் பேண்ட் டிரான்ஸ்மிஷன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஜஸ்ட் ஒரு 4 கிலோஹெர்ட்ஸ்க்கு ரேஞ்சில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இதோட பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோஹெர்ட்ஸ். ஸோ அப்பர் சைட் பேண்ட் பார்த்தீங்கன்னா 32 to 4 கிலோஹெர்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் 2 கிலோஹெர்ட்ஸ், 2 கிலோஹெர்ட்ஸ். This is also 2 kilohertz. ஸோ உங்களுக்கு பேண்ட்வித் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுன்னா ஆட் மேன் அவுட் அப்படியே ஆன்சர் எழுதிடலாம். ஓகே.